Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 11th chemistry first midtermக்கான important questions தான் பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜிக்கு and physics வந்து important அப்டேட் பண்ணியாச்சு. பயாலஜி பொறுத்த வரைக்கும் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதே போல் ஃபிசிக்ஸும் அப்டேட் பண்ணிட்டோம் சரிங்களா. அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. குறிப்பாக அந்த ரெட்டு போல்டில் பிளாக்கில் கொடுத்துருக்கிறதும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ப்ளஸ் கால்குலேஷன் கொஷின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க. ஸோ பிடிஎஃப் என்னங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதர்வைஸ் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 நமக்கான போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாப்டர் 1, 2 அதுக்கடுத்து 6, 11 இதுதான் நமக்கு வந்து சாப்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதில் இல்லாத சாப்டர்ஸ் எதனாச்சும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. மோஸ்ட்லி ஜூலை மந்த் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஜூலையிலே ஆஃப் போர்ஷன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுங்க. ஒப்பு அணுநிறை மூன்றிலும் வார்த்தையிலேருந்து என்ன புரிந்து கொண்டாய், அவகேற்ற எண், சமான நிறை. ஸோ இதெல்லாமே முக்கியமானது. மோலார் கன அளவு, ஆக்சிஜனேற்ற எண் என்றால் என்ன, வினை கட்டுப்பாட்டு காரணி, அதுக்கடுத்து ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, அதுக்கடுத்து விகித சிதைவு வினை பற்றி விவரி சரிங்களா. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. டிஸ்பர்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, கார்பன் மோனாக்சைடின் மூலக்கூறு நிறை, மோலார் நிறைகளை காண்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பின்வருவற்றோட மோலார் நிறைகளை காண்க. போரிக் ஆசிட்டுக்கு, யூரியாவுக்கு, அசிட்டோனுக்கு இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து கந்தக அமிலத்தோட சமான நிறை அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒப்பு நிறை, குளுக்கோஸ் சேர்மத்தோட ஒப்பு மூலக்கூறு நிறை, எலி விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாடு பற்றி விவரி. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பின்வருவற்றில் எலி விகித வாய்ப்பாடுகள் என்ன, தேனி, அதுக்கடுத்து தேநீர், அதுக்கடுத்து குழம்பி அதாவது காஃபிலையும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கோடிட்ட தனிமங்களின் ஆக்சிஜன் காண்க. கார்பன் டை ஆக்சைடு, H2SO4, H2Q, அதுக்கடுத்து Cr. இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்கு வினைகளோட வகைகள் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. இதில் எதனாச்சும் ஒன்று கேட்கலாம். இந்த 21 சரிங்களா, இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே கால்குலேஷன் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஹைசன்பர்க்கோட நிலையில்லா கொள்கை, ஆஃபா தத்துவம், பவுலியன் தவிர்க்கம், ஹூண்ட் விதி, பரிமாற்ற ஆற்றல் என்றால் என்ன, ஆர்பிட்டலோட வடிவம், ஆற்றல், திசையமைப்பு, உருவளவு, அது வந்து குவாண்டம் எண்கள் அவை, டி பிராக்லே சமன்பாடு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து n=4 சாத்தியமான ஆர்பிட்டால் எண்ணிக்கை, 2, 4, 5, 4 மற்றும் 3D ஆர்பிட்டலுக்கு எத்தனை ஆரக்கணுக்கள் மற்றும் கோணக்கணுக்கள் காணப்படுகின்றன, போர் அணு மாதிரி, அதோட வரம்பு, குவாண்டம் எண்கள். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக இருக்குது சரிங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது கீழே வரணும், இது வந்து மேலே சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு குரோமியம் மற்றும் கார்பனின் எதிர்பார்க்கப்படும் மற்றும் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கால்குலேஷன் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதை வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 வாயு நிலைமை, கேஸ் ஸ்டேஜு. இதில் பாயில் விதி, சார்லஸ் விதி, கேலுசாக் விதி, அவகேட்ரா கருதுகோள், டால்டன் பகுதி அழுத்தம், கிரகாமனோட வாயு விரவுதல் மற்றும் பாய்தல், நல்லியல்பு வாயு சமன்பாடு, ஜூல் தாம்சன் விளைவு, எதிர்மாறு வெப்பநிலை, வாயுக்களை திரவமாக பயன்படும் முறை, இயல்பு வாயுக்களோட வான்டர்வால்ஸ் சமன்பாடு, வான்டர்வால்ஸ் மாறிகளை கொண்டு நிலைமாறு மாறிகளை தருவி. ஸோ அந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ மற்றது இந்த கொஷின்ஸ் படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு இது எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. வித்து கால்குலேஷன் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. அது யாரெல்லாமே எனக்கு இன்னும் மோர் கொஷின்ஸ் வேணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம். ஸோ அது எல்லாமே அவங்க பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 11. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்பு, அதுக்கடுத்து கரிமச் சேர்மங்கள் எவ்வாறு வகைப்படுத்துவாய், படிக வரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் சிறப்பியல்பு,
அதுக்கடுத்து வினை செயல் தொகுதி என்றால் என்ன, அது பின்வரும் சேர்மங்களோட வினை செயல் தொகுதி ஆல்கஹால், அசிடைல்டு, ஆக்சாலிக் ஆசிட்டு, டைமெத்தில் ஈதர் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கருமைச்சேர்மங்களில் காணப்படும் கட்டமைப்பு மாற்றியம், அதுக்கடுத்து சிஸ் டிரான்ஸ் மாற்றியங்கள் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஒளி சுழற்சி மாற்றியதற்கான நிபந்தனை, அதுக்கான எடுத்துக்காட்டு அதெல்லாமே பார்த்துங்க. இந்த லாசிகன்ஸ் சாறு அல்லது சோடியம் உருக்குச்சாறு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதுக்கடுத்து லாசிகன்ஸ் முறையில் கரிமச்சேர்மங்கள் காணப்படும் ஹைட்ரஜன் கண்டறிதலில் நடைபெறும் சோதனை சரிங்களா, இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுமாதிரி காரியஸ் முறையில் கரிமச்சேர்மங்களில் ஹாலஜன்களை அடையறியும் முறை சரிங்களா. அதுக்கடுத்து பதங்கமாதல் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதேபோல் இந்த குரோமட்டோகிராஃபி சரிங்களா, வண்ணப்பிறகை முறையின் தத்துவம் இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் ரெட் அண்ட் போல்டில் கொடுத்துருக்கிறது இதெல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எதுவோ அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.